ஐ வெண்ட் அப்படின்னா நான் சென்றேன், அதாவது நான் போனேன். சரி, நானும் தான் போனேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஆல்சோ வெண்ட் அப்படின்னு பேசலாம். ஐ ஆல்சோ வெண்ட் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா, மீ டூ அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருங்களேன். மீ டூ அப்படின்னா நானும் தான். ஐ வெண்ட் நான் சென்றேன், நான் போனேன். மீ டூ நானும் தான். ஐ வெண்ட் தேர். இந்த வெண்ட் தேர் அப்படிங்கிறத வென் தேர் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஐ வென் தேர் அப்படின்னா நான் அங்கே சென்றேன். சரி, நானும் தான் அங்கே போனேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படி பேசலாம்? ஐ ஆல்சோ வென் தேர் அப்படின்னு பேசலாம். நானும் கூட அங்கே போனேன், நானும் நானும் அங்கே சென்றேன். சரி, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? ஐ ஆல்சோ வென் தேர் பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? மீ டூ அப்படின்னு பேசுங்களேன். ஐ வென் தேர், மீ டூ நானும் தான். ஆச்சுங்களா? சரி, ஐ லைக் கேக். ஐ லைக் கேக் அப்படின்னா எனக்கு கேக் பிடிக்கும். சரி, எனக்கும் கேக் பிடிக்கும் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஆல்சோ லைக் கேக். ஐ ஆல்சோ லைக் கேக் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? மீ டூ அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருங்களேன். இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மீ டூ அப்படின்னா நானும் தான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், எனக்கும் தான் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நானும் தான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? ஐ லைக் கேக், எனக்கு கேக் பிடிக்கும். நானும் தானா அப்படி அர்த்தம் எடுத்துக்க முடியாது, எனக்கும் தான். ஆச்சுங்களா? ஐ லைக் கேக் அப்படின்னா எனக்கு கேக் பிடிக்கும். மீ டூ எனக்கும் தான். சரி, ஐ லைக் காஃபி. எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கும் காஃபி பிடிக்கும். ஐ ஆல்சோ லைக் காஃபி. சரி, இது வேறு எப்படி பேசலாம்? எனக்கும் காஃபி பிடிக்கும், அதாவது ஒருத்தங்க சொல்லிட்டாங்க எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களும் சொல்லணும் எனக்கும் காஃபி பிடிக்குமே. மீ டூ அப்படின்னு பேசிட்டு போயிட்டாருங்களேன். இப்போ மீ டூ அப்படின்னா எனக்கும் தான். எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கும் தான். சரி, ஐ லைக் டீ அப்படின்னா எனக்கு டீ பிடிக்கும், எனக்கும் டீ பிடிக்கும். ஐ ஆல்சோ லைக் டீ அப்படின்னா எனக்கும் டீ பிடிக்கும். வேறு எப்படி பேசலாம் அதை? மீ டூ, அவ்வளோதான். ஐ நோ தட். எனக்கு அது தெரியும், அது எனக்கு தெரியும், எனக்கும் அது தெரியும் அப்படின்னு பேசணும். ஐ ஆல்சோ நோ தட். ஐ ஆல்சோ நோ தட். ஐ ஆல்சோ நோ தட் அப்படின்னா எனக்கும் அது தெரியும், அது எனக்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வேறு எப்படி பேசலாம்? ஐ நோ தட் அப்படின்னு பேசிட்டாங்க. இப்போ உங்களுக்கும் அது தெரியும், அப்போது நீங்கள் எப்படி பேசுவீங்க? அது நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க, அது எனக்கும் தெரியுமே. மீ டூ, அவ்வளோதான், எனக்கும் தான். ஐ நோ தட், அது எனக்கு தெரியும். மீ டூ, எனக்கும் தான். எனக்கும் தான்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அது எனக்கும் தெரியும். ஆச்சுங்களா? சரி, ஐ லவ் பீட்சா. ஐ லவ் பீட்சா அப்படின்னா எனக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் பீட்சா அப்படின்னா எனக்கு பீட்சா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஐ லவ் பீட்சா அப்படின்னா எனக்கு பீட்சானா இஷ்டம், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். எனக்கும் பீட்சானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசணும். ஐ ஆல்சோ லவ் பீட்சா அப்படின்னு பேசலாங்களா? சரி, என்ன அர்த்தம்? எனக்கும் பீட்சானா ரொம்ப பிடிக்கும். வேறு எப்படி பேசலாம்? மீ டூ, எனக்கும் தான். எனக்கும் தான்னா ஐ லவ் பீட்சா. மீ டூ, எனக்கும் தான். அதாவது ஐ ஆல்சோ லவ் பீட்சா அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக மீ டூ அப்படின்னு ஷார்ட்டாக பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம்னா இஷ்டம் அப்படின்னு அர்த்தம். எனக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஆல்சோ லவ் ஐஸ்கிரீம். ஐ ஆல்சோ லவ் ஐஸ்கிரீம், எனக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இது வேறு எப்படி பேசலாம்? ஒருத்தர் ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னு பேசிட்டாங்க, எனக்கும் தான் பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா மீ டூ அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருங்களேன். எதுக்கு ஐ ஆல்சோ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னு பேசணும்? மீ டூ அப்படின்னா எனக்கும் தான். சரி, ஐ லவ் திஸ் சிங்கர்ஸ் வாய்ஸ் அப்படின்னா சிங்கர் அப்படின்னா பாடகர், சிங்கர்ஸ் அப்படின்னா பாடகருடைய இல்லை பாடகியுடைய. ஆச்சுங்களா? மொத்தத்தில் அது தமிழுக்கு தமிழில் மொழிபெயர்க்க வேண்டாம், சிங்கரோட அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? சிங்கர்னா சிங்கர் தான், அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்துருச்சுன்னா உடைய அப்படின்னு அர்த்தம் வந்துடும். சிங்கர்ஸ்னா சிங்கருடைய. ஐ லவ் திஸ் சிங்கர்ஸ் வாய்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த சிங்கரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த சிங்கரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் திஸ் சிங்கர்ஸ் வாய்ஸ், எனக்கும் இந்த சிங்கரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஆல்சோ லவ் திஸ் சிங்கர்ஸ் வாய்ஸ். ஆச்சுங்களா? சரி, வேறு எப்படி பேசலாம்? மீ டூ, எனக்கும் தான். ஐ லவ் திஸ் சிங்கர்ஸ் வாய்ஸ், எனக்கு இந்த சிங்கரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். மீ டூ, எனக்கும் தான்.
இதை வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் திஸ் அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த வாண்ட்டுக்கு பக்கத்தில் டூ வந்துருச்சுன்னா அந்த அர்த்தமே மாறிடும். அந்த வாண்ட்டுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். விரும்புகிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு ஸ்டே ஃபிட் அப்படின்னா நான் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஃபிட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன், நானும் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்டே ஃபிட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, வேறு எப்படி பேசலாம்? மீ டூ, ஐ வாண்ட் டு ஸ்டே ஃபிட். ஐ வாண்ட் டு ஸ்டே ஃபிட் அப்படின்னா நான் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மீ டூ, நானும் தான். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.